ஹலோ கசலாம் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 111 112 2 வீடியோ சேர்த்து பண்ணுங்க. ரொம்ப மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் பிளேஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கார்டு போட்டு வந்து 114 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தண்டர் அடி வாங்கி வந்துட்டு என்னடா பார்த்துட்டு அந்த இடத்துல தண்டர் ஃபெல்கோ அப்படின்ற ஒரு பேர்டு கைஸ். ஸோ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் தண்டர் பயங்கரமாக வந்துருக்கு. பார்த்து சொன்னாங்க டீ ஆபத்தான தப்பிக்கிற வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம தண்டரை பார்த்தீங்கன்னா நம்ம மூணிட்டு வந்து ஹீரோ கொடுத்துட்டு சேஃபாக கூப்பிட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்கு, நம்ம ஹீரோ, அப்புறம் நம்ம ரெக்ஸ் 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த தண்டர் ஃபேல்கை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்டர் ஃபேல்கை இவங்க என்னதான் அட்டாக் பண்ணுறாங்க ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதோட பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது ஒன்று கோல்டன் தண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒன்றா கம்பைனாக அட்டன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அது ஸோ அது வந்து ஒரு அடிக்கும் பாருங்க. உடனே நம்ம ஹாங்கு அப்போ நம்ம ஹீரோ 2 பேரும் வந்து நம்ம ரெக்ஸுக்கு அடிப்படை அவங்களோட ஸ்கை காப்பின அது வெயினை வச்சு தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாஸ்ட் அடிச்ச உடனே 3 பேரும் அந்த கரண்ட் ஷாக்கில் அடிப்பட்ட மாதிரி. ஸோ அங்கே வந்து தெரிச்சிட்டு வந்து ஷாக் அடிக்கும். ஸோ 2 பேரும் வந்துருக்கு. அப்புறம் ஹாங் நினைக்கிறாரு ஸோ தண்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக இது விட நம்ம இப்படியே மோத விடுது. ஸோ நம்ம கண்டிப்பாக தப்பிது ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 3 என்ன பண்ணுவோம், ஸ்பிரிட் அட்டாக் மென்டல் அட்டாக் கூட்டு தோணுன்னு சத்தஞ்சு போயிடும். இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, இது மேலே வந்து ஃபிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகல, மென்டல் அட்டாக் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு சரி ஓகே தப்பிது ஒரு வழியை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும். ஸோ உட்காந்து உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கமாக இருக்கும். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்பிடாதான் கத்த ஆரம்பிச்சிடும். அது வந்து ஹை லெவல் தண்டரை வந்து சம்மன் பண்ண வருதா. ஸோ எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து யாரையா பார்த்துருச்சு ஒரு மாதத்துக்கு நம்மளை விடாது. ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே தப்பி ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல வந்து தண்டரும் கொஞ்சம் வந்து கீழான மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு மொத்த விஷயம் ரெஸ்ட் எடுத்து ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். இது எடுத்து தப்பிச்சா மட்டும்தான் பண்ண முடியும் சொல்லிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றத சுற்றி வளைச்சி வந்துகிட்டு இருக்காச்சு. இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் சரி ஓகே கண்டிப்பாக தப்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும். ஸோ அது பெரிய குகமாக இருக்கும். அந்த குகையில் வந்து தண்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைஃப் ஆஃப் வாட்டர் அந்த வாட்டர் எடுத்து வந்து நம்ம ஹீரோ கொடுப்பான். ஸோ தண்டர் குடிச்ச உடனே அவரோட ஹீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங்காக ஆரம்பிச்சிருக்கும். அதில் ஹீரோ சொல்லுவான் ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இதை சேவ் பண்ணுறேன் வந்து ஒரு கல்டிவேஷனுக்காக வந்து நான் போகணும், கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் வந்து என்னடா கல்டிவேட்ங்கடா இதெல்லாம் சோல் மார்க் செகண்ட் வால்யூம் வந்து நான் வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சூப்பராக இருக்கேன். ஸோ மாஸ்டர் ஹுவான் எனக்காக வந்து 4 பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் விட்டு போயிருக்காரு. ஸோ எக்ஸோகிராம், வாய்ட் டவர், பொசிஷனிங், அப்புறம் சோல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்கில்லுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இதில் வந்து சோல் மார்க்கோட ஃபர்ஸ்ட் வால்யூம் நான் வந்து ஆல்ரெடி வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன். செகண்ட் வால்யூம் அப்படின்னா இதில் பார்ட சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வால்யூம்னா கண்டிப்பாக அது வந்து பல்ஸ் இம்பல்ஸ் சோல் மார்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இம்பல்ஸ் சோல் மார்க் இதை மட்டும் வந்து நீ மாஸ்டர் பண்ணி வச்சுக்கேன். ஒரு எனிமியோட இம்பல்ஸ் அவனோட வந்து அவன் பிரெயினை வந்து கொஞ்ச நேரத்துக்கு உன்னால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அது மூலியமாக அவனுக்கு ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். பயங்கரமான ஸ்கில்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சரி இது கல்டிவேட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு மாதம் கிட்ட ஆகலாம். அது வந்து இவனோட ஃபார்மை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி ரைட்டு ஓகே கண்டிப்பாக நான் கோல்டன் ஆன்ஜெட் அதனோட ஃபார்ம்லேயே வந்து கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுருப்பான். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் இருப்பான் டேவியன் போடுற அந்த இடத்துல பார்கோட வருவான். ஸோ சொல்லு பார்கோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே ஏதாவது அப்டேட் இருக்கா, ஏதாவது விஷயம் இருக்கா அந்த இடத்த பற்றின்னு கேட்டால் இடத்த இதுக்கு முன்னாடி போனவங்க பற்றி வந்து அந்த நியூஸ் வரல, அவங்க கண்டிப்பாக செத்துருக்காங்க அது எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபவுண்டர் அவர் வந்து எர்த்தோட லாடிகிட்ட வந்து வாங்குறது அந்த எர்த்தை வாங்குறது பற்றி வந்து கேட்டார். அவர் கேட்டுமே வந்து விவரத்துறோன்னா சரி ஓகே நான் கல்டிவேட் பண்ண போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு டேவின் எடுத்து போய் இடத்துல நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பார்கோட வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ இவன் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் கிளான் மாஸ்டர் ஆக முடியாது, இப்போ நான் கண்டிப்பாக ஏதாவது சாக்கு வச்சு இங்கே கொண்டுட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்கோட கொடுத்து பிளான் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு இருக்க நாட்கள் அப்படியே போகுது. ஒரு 1 மந்த் கிட்ட அப்படியே ஆச்சு. ஸோ ஹீரோ வெற்றிகரமாக வந்து சோல் மார்க்கோட செகண்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இம்பல்ஸ் அட்டாக்க இதில் ஹீரோ சரி ரைட்டு இதுதான் சரியான நேரம். ஸோ இந்த இதில் தண்டருமே கீழே தண்டர் சொல்கிறேன் நானுமே ஓரளவுக்கு ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக நம்ம வெளில போகிறது கரெக்டாக தான். சரி ரைட்டா வெளியே போய் கோட்டுருக்கேன். வெளில பார்த்தீங்கன்னா அந்த பாடி இன்னும் ஸோ ஹீரோ சரி ஓகே கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி வந்து பண்ணுங்கள், கரெக்டாக காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் மூணு ரெக்சர் சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கோ வந்து அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து நேராக போயிருக்கோம். ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணணும்னா சோல் மார்க்கோட செகண்ட் வால்யூம் அதை யூஸ் பண்ணி அதனோட கோர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோரை டேரெக்டாக அந்த இம்பல்ஸ் கொடுக்கும். அதனோட கோரில் வந்து ஸோ எதுவுமே செயல்திற நட்டு வந்து ஒரு யோசிக்கிற திறமையை போச்சு. உடனே வந்து 3 கத்தும்போது 3 வந்து பார்த்தீங்கன்னா மதரக்காப்புறம் தூக்கி அடிக்க அதனோட ரக்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஓட்டா போட்டு நம்ம கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இதனால் அதுவும் வழியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எக்கச்சக்க இது பண்ணிருக்கு. அது சட்டான அட்டாக் பண்ணும்.
பண்ணதுனால வந்து அந்த அளவுக்கு பவர் அட்டாக் பண்ண முடியல. தாண்டா சரியான நேரம் 3 பேர் சேர்ந்து போட்டு சொல்கிறாங்க. அது தண்டர் சொல்கிறது பரவாயில்ல, உங்களோட கல்டிவேஷன் பண்ணோட பயங்கரமாக பேசுறது இந்த வேகத்தில் இம்ப்ரூவ் ஆன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க அங்கே இந்த இடத்துல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் பள்ளத்தாக்கா அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த தண்டர் வேர்ல்டுலேயே வந்து ரொம்பவுமே ஆபத்தான இடம் கண்டிப்பாக இந்த தண்டர் பள்ளத்தாக்கு தான். இந்த இடத்துல வந்து பயங்கரமான விண்டு இருக்கும், தண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது விண்டோட ஃபோர்ஸ் வந்து இருக்கும்போது ஸோ விண்டு பார்த்தீங்கன்னா வந்து 20,000 பாஸ்கல் விண்டு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக இது இந்த யூனிவர்ஸ் லெவலே வந்து அடித்து சாவடிக்கிற அளவுக்கான பவர் இருக்கணும்னா இதை பாட்டு சொல்லுங்க. எக்கச்சக்க ஃபோர்ஸ் வந்து எக்கச்சக்க மெம்பர்ஸ் வந்து சுற்றி அரௌண்டிங்கில் இருக்காங்க. ஸோ தூரமாக இருந்தாலும் இங்கே நிறைய பேர் இருந்தோம்னா அத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அது மட்டும் 5 மேஜர் கிளானை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்பிடாவே இந்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரும் அது மட்டும் இல்லாமல் தண்டர் ராயல் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ராயல் கிளப் பிடிஎம் பிளாக் டிராகன் எம்பையரோட ராயல் கிளப் இங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட கமாண்டர் ஒருத்தன் அவனுமே இங்கே இருக்கான். அவன் பேர் வந்து கவாக்கின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த டீம் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தோன்னே உடனே இங்கேருந்து நம்ம தப்பிச்சு அவங்க கூட சண்டையை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ஆளுங்க வந்து தப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் கிளப்ஸ் வந்து கமாண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கலாம். ராயல் கிளப்ஸ் அந்த கமாண்டரும் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஹீரோ வந்து எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு முதல்ல நம்ம போயிடணும், நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்து போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல போய் பார்க்க அவனுமே ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பான். சரி ஓகே நம்ம ஹூக் அப்புறம் கயா அவனை பற்றி என்னாச்சு அவனை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிங்க வந்து இது வந்து பார்த்துருப்பாரு. ஸோ இவங்க என்ன தான் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். எக்கச்சக்க பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் அவங்களை சுற்றி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களால உண்மையிலே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போகிறது அவன் எங்கே போய்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் மட்டும் வந்து ஆளாளுக்கு 3 கிறிஸ்டல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்புறம் இந்த 5 மேஜர் அவங்க கிட்ட மட்டும் நம்ம பிரச்சனையே பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க அது வந்து நோரசன் அவனோட பெரும் பிரச்சனை. அவங்க எல்லாருமே வெல்த்தியான ஃபேமிலி. ஸோ பணத்துலேயும் சரி ஃபோர்ஸ்லையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை பற்றி என்ன சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேஃபான இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்க. சரி ஓகே ஹூக் அப்புறம் கயா சொல்லுவாங்க. ஸோ ஹூக் அண்ட் கயா சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த கிறிஸ்டல் ரெயின்போ கிறிஸ்டல்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுவே இந்த விண்டில் பார்த்தீங்கன்னா தெரிச்சிட்டு வந்து உங்ககிட்ட வந்துடும் அதிகபட்சம் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு அடியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு ஹூக்கும் கயா சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 111வது எபிசோட் வந்து இதான முடிச்சு. நெக்ஸ்ட் 112வது எபிசோட் இந்த எபிசோட ஸ்டார்டிங் இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கவாக்கி இருக்காங்க, அதில் கமாண்டர் கவைகா வந்து யோர் ஹைனஸ் வணக்கங்கள் சொல்லிட்டு இருக்க. ஹைனஸ் பிரின்சஸ் 9 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவன் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எக்கச்சக்க ட்ரெஷர் இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ரெயின்போ கிறிஸ்டல்ஸ் நீ அதிகமாக எடுத்துகிட்டு வரும். நம்ம இது வந்து ஒரு மணி சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த யார் யார் எங்கே இருக்கோன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறாங்க சார் நம்ம வந்து ஒரு இடம் சேஃபானதுக்கு போன்ட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு இடத்துக்கு போவேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நாகா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த மாட்டுக்கோமா பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு தண்டர் அடிக்கும் போகிற ஹீரோலாம் என்ன லெவல் பவரோட இருக்குன்னு அதை வந்து பண்ணி பார்க்க. ஸோ அந்த தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து 2 ட்ரில்லியன் வோல்ட் அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ ஹீரோ சொல்கிற கண்டிப்பாக இது மட்டும் நேட்டாக வாங்கணும். திடீர்னு ஒரு தண்டர் அங்கே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆபத்தானது இந்த இடத்துல ட்ராவல் பண்ணது ஆபத்தானது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தக்கமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் அப்புறம் கயா போயிருக்காங்க. ஸோ இந்த ஹூக்கு கயா அவங்களோட டீமை பார்த்தீங்கன்னா ஏதோ டீம் வந்து அட்டாக் வந்து ரெடி இருக்குது. யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கிளப் கேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கயா சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல தப்பிச்சு அவங்க ராயல் கிளப் போட்டு மாற்றவே கூட வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்க கலர் பண்ண கிறிஸ்டல்ஸாக வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் ஆளுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஸோ தண்டர் ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கிட்ட வந்து நேராக வந்து டெவலப் பண்ணால் ரொம்ப பிரச்சனை. இந்த இடத்துல எல்லாருமே இப்படி போய்கிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக வந்து அங்கே 2 பேர் சேஃபாக இருப்பாங்கன்னா அவங்க கீழே வந்து கால் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹூக் அப்புறம் கயா கிட்ட. ஸோ வந்து ஹீரோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மூன் அப்படின்னு ஏதோ விஷயம் வந்து தெரியும்போது ஸோ அவனை பார்த்து ஏதோ மினுக்கிற மாதிரி பொருள் வந்துருக்கு. ஸோ அந்த மினுக்கிற பொருள் அவனும் பிடிச்சி அது பார்த்தா உயல் ரெயின்போ கிறிஸ்டல் இவர் காற்றுல அடிச்சுட்டு வந்துருக்கு பாஸ் அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு வந்து பார்க்க அந்த இடத்துல உங்களுக்கு ரெயின்போ கிறிஸ்டல் இருக்கும். எல்லாமே இந்த காற்றுல பறந்து வருது பாஸ் இந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அப்புறம் இன்னொன்று பார்த்துருவான். அவனும் ஸ்பிரிட் இருப்பான். பட் இருந்தாலும் அந்த காற்று மிஸ் ஆகி இருக்கும். ரைட்டான அவன் ஸ்கை ஸ்கார்பின் வெயின் ஊற்றிக்கு அந்த பக்கம் போடுறேன். ஸோ அதில் வர ஃபோர்ஸில் அந்த கல்லை அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை டேமேஜ் ஆகுது. அந்த வெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து வழியில் வந்து இந்த பக்கம் சுத்த ஆரம்பிக்குது. அதுவும் உடனே வந்து ஹீரோ வந்து இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல அந்த இழுக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 3 கிறிஸ்டல் பர்பிள் கிறிஸ்டல் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அந்த ரெயின்போ கிறிஸ்டல். இடத்துல பார்த்து சொல்லுவாங்க
இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நிறையவே அப்படி கிடைக்கும். ஆனால் வெயின் வச்சு எடுக்கிறது வந்து நல்ல ஐடியா இல்லைடா, கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லா கிடைக்கும் சொல்லிருக்கு. இந்த இடத்துல பார்பிடர் வந்து ஹீரோ கேட்பான். ஸோ 2 பேர் சேஃபாக இருப்பாங்களா, ஏதாவது பிரச்சனை ஆகுன்னு கேட்டிருக்கேன். ஸோ பார்பிடம் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து அந்த ராயல் கிளப் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஹூக்கு ஆபத்தில் இருக்காங்கன்னு ஹீரோக்குள்ள வந்து நம்ம கண்டிப்பாக போய் அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு ஆகணும். ஆனால் அவன் டீமை கூட்டு போகிறதுன்னு தயங்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவார், நீ கவலையே படாது, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், கண்டிப்பாக நான் அவனை காப்பாற்றணும்னு இருக்கேன். அங்கே தாண்ட 2 பேருமே வருவாங்க. சரி ஓகே, அப்போ உடனே போல பார்பிட் அங்கே லொக்கேஷன் அமிச்சா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அவங்களும் நம்ம லெவலுக்கு தாண்டா இருக்கணும்னா பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற போகணும். இந்த இடத்துல எல்லாத்தையும் மிங்க நினைக்கிறது. ஸோ ராயல் கிளப் கூட நம்ம சண்டை போட போகிறீங்களா, பார்க்கலாம் என்னதான் நடக்குது, சார் தான் ஜெயிக்கிறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டால் பண்ணி போயிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக்குக்காக 2 பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. நம்ம ஹூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கிளப் வந்து கவாக்கி கழுத்த பிடிச்சி நிறுத்திட்டு இருப்பான். இவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே நாங்கள் எடுக்க வேண்டிய கிறிஸ்டல்ஸ் இங்கே எடுப்பீங்களா. ஸோ நார்த் டிராகன் கிளான்ஸ்லாம் அவ்வளோ குழுவான்றா அவனே கொல்ல பார்த்துட்டு லுஃபை எனக்கு காப்பாற்றுன்னு ஹூக்கு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ போகிறது பார்த்தீங்கன்னா அவனை கொண்டுருவாங்க அதே இடத்துல. அந்த இடத்துல நம்ம கயாவை மட்டும் நம்ம இவன் காப்பாற்றிட்டு வந்துட்டே இருப்பான், ரெக்ஸன் காப்பாற்றிடுவான். ஸோ திரும்பவும் ஒரு நம்ம கூட சண்டை போட ஒரு வீக்கான டீம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ராயல் கிளப் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ வந்து என்னன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸை நீ காயப்படுத்துறது முக்கியமாக கொண்டு இருக்கா கூட எல்லாம் சண்டைக்கு ரெடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீமும் ஃபைட் ஆனது, ராயல் கிளப்பும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் வந்து 2 பேரும் வந்து ஸ்டார் லெவல் 1 to அந்த ரேஞ்ச் இருந்தாலும் இவங்க வந்து ஹை லெவல் பெட்லைன், அதனால கண்டிப்பாக ராயல் கிளப் சேர்ந்து வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான, அவனுக்கு அட்டாக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஹீரோ வந்து டெலிபதியில் பேசிட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் நான் சொன்னது மாதிரியே வந்து இது பண்ணுங்க, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து நம்ம வந்து 3 சிக்னல் இருப்பான், 3 ரெடி ஆகிற தடா சாமின்னு சொல்லிட்டு அப்படியுமே பார்த்தீங்கன்னா மதர் காப்பத்து இருக்க 3 கம்ப்ரஸ் பண்ணி அடிக்க நாகா வந்து திரும்ப அதே ட்ரிக் நான் யூஸ் பண்ண விட மாட்டேன்னா. ஸோ இந்த மதருக்கு அப்புறம் போய் இது ஓடிச்சு அவங்களுக்கு கொல்லலான்னு கிட்ட உடனே அந்த நாகா என்ன பண்ணுவோம் வந்து அவனோட வந்து அந்த ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி வந்து தள்ளி விடுறாங்க. பார்த்தோன்னே 3 இல்லை கண்டிப்பாக இல்லை, நான் மிஸ் பண்ணுற வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே ஹீரோ சொல்லுவான், பக்கத்தில் எவனோ ஸ்பிரிட் மாஸ்டர் இருக்கான், முதல்ல அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நாகா வந்து மறைஞ்சிட்டு வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் வந்து பயணம் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ராயல் ஃபேமிலி, பிளாக் டிராகன் ராயல் ஃபேமிலி அவனுக்கு வந்து இந்த டேமேஜ் இருக்குங்க. ஹீரோ பற்றி வந்து கவாக்கி வந்து கமாண்டர் கொள்ள வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கொஞ்சமாக டாஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ என்னதான் எத்தனை ஷீல்டு தடிச்சாலும் அந்த ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். உடனே ஹீரோ கோல்டன் அடிச்சுட்டு அந்த பவர் குஞ்சால சும்மா வெளியே விட்டதுக்கு அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே வந்து நடக்கும். ஆனால் கவாக்கி இதை பார்த்தீங்கன்னா கண்டுக்கிற மாதிரியே தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் பாஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் தேவை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஆனாலும் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆக முடியல. ஸோ இருக்கிற எல்லாரும் ஃபைட் பண்ண கரெக்டாக இருக்கு. இவனு பார்த்தீங்கன்னா ஹீரோ கோடுற இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுகிட்டு இருக்கா. அப்படி தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அதில் கவாக்கி சொல்லிட்டு இருக்கான், ஸோ கண்டிப்பாக உண்டால் எங்கிட்ட தப்பிக்க அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் இதே இடத்துல சமாதி கட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி உடனே ஹாங் திடீர்னு ஒரு டொமைனை வந்து வெளியே வர வச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுவார். இந்த இடத்துல கவாக்கி சொல்லிட்டுருக்கான், ஸோ கண்டிப்பாக உங்களை மாதிரி எனக்கு எறும்புகளெல்லாம் வந்து என்னால் வந்து கொல்ல முடியும்னு நினச்சிட்டு அவன் எதாவது அட்டாக் பண்ணாலும் அவங்க ஆர்மர் ஸ்பெஷலான ஆர்மர் வந்து தாண்டி உள்ளே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன வெப்பன்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஹீரோ நினைக்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் போகிறேன்னா உன்னையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடான். ஸோ இந்த இடத்துல இவன் எங்கே போகிறான் அப்படின்னு வந்து கரண்ட் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உள்ளே போனால் எவனுமே வெளியே வந்து சரித்திரமே இல்லை. யூனிவர்ஸ் அப்படியே இதுக்குள்ளே போனால் செத்துருவான். அதுக்குள்ளே ஹீரோ உள்ளே போய்கிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணுறான், அவன் வெயினை வச்சு பார்த்தீங்கன்னா கவாக்கி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். கவாக்கி சொல்லிட்டுருக்கான், ஸோ இந்த வெயினை வச்சு என்ன இழுக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயினை பற்றி அந்த விட்டு நம்ம ஹீரோ விட்டு உள்ளதில் விட்டு அவன் தப்பிச்சிருவாங்க. இடத்துல ஸோ அந்த கரண்ட் போர்ட்டலுக்குள்ள போனால் ஹீரோ போயிட்டு உடனே சில்வர் கார்டியன்ஸ் வர வச்சு பார்த்தீங்கன்னா அவனை வச்சு அவன் பால் மாதிரி கவர் பண்ணிக்கிறான். அவன் டிஃபென்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் எக்கச்சக்க லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர்ஸும் பயங்கரமாக இருக்குது. இதில் பார் எடுக்கிறது இந்த சில்வரேனியன் கார்ட்ஸ்லாம் தாங்க மாட்டாங்கடா, தயவுசெய்து தப்பிச்சவன்டா இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இது பார் விட தப்பி இதாக வழி இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக இது கூட சாக எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம டீம் ஆளுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ராயல் கிளப் சேர்ந்து இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தன் முடிஞ்சு அவங்க எல்லாரும் இதே இடத்துல கொண்டு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கியும் பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு வந்து ரெட்டியாக இருக்குது. அந்த இடத்துல ஃபைட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ இந்த பிளாக் ட்ராகன் எம்பர் சேர்ந்த ராயல் கிளான் அவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ அப்படியே இப்படி நம்ம தண்டர் வந்து சரி ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் எடுக்கப்புறமும் கொஞ்சம் ரிஸ்கான போது தான், ஆனால் எனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ வந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கபாக்கி அவனை கொள்ளுங்கிற அப்படி நம்பிச்சுடுறேன். ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களால் தப்பிக்க முடியும்னா ஸோ திடீர்னு நம்ம டீம் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா
உடனே வானத்தை நோக்கி வந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்னத்தில் இதை பார்க்குற கவி என்னடா தப்பிக்க பார்க்குறாங்க. உடனே வந்து நம்ம தண்டர் என்ன பண்ண இருக்கிற எல்லா தண்டரும் அவர்களே அப்சர்வ் பண்ண இந்த புத்த மணிகள் இதனால் வந்து தண்டர் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ என்னோட யோகாசன டெக்னிக் கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட டொமைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் புத்த மணிக்கு யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா தண்டரும் அவருக்குள்ள வந்து இழுக்க ஆரம்பிப்பாருங்க. அதை தண்டர் நிச்சு கொட்டூரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஹை லெவல் தண்டர் உருவாக்கிறாரு அது சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த தண்டர் ஃபேல்கோ அது உடம்புல இருந்து இந்த தண்டரை ஃப்ளோ பண்ணிச்சு. அதே மாதிரி ஃப்ளோ பண்ணுறது மூலிமா என்னாலையும் உடம்புல வந்து தண்டரை உருவாக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு கொஞ்சால இருக்கிற எல்லா தண்டரையும் கேதர் பண்ணிருக்காரு. இதை பார்க்குற ராயல் கம்பெனிலாம் உள்ள அள்ள ஏன்னா அந்த கேதர் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பவர் கொடூரமாக இருக்கு. எல்லாம் மிரண்டு போயிருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. மறக்காமல் ஏதாவது மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் நண்பா. சரிங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 3-4 வீடியோ இன்னும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. ஓகே பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.